இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடில மேக்ஸ்ல முக்கியமான 20 கேள்வியை இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, if the mean of the observations x x plus 4 x plus 5 x plus 7 x plus 9 is 9, then the mean of the last 3 observations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, மீன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? ஸோ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 7 எக்ஸ் ப்ளஸ் 9 அஞ்சுத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிறான்? மீன் வந்து 9ன்னு கிடைக்கிறான். சரியா? ஸோ 5 நம்பர் தானே, 1 2 3 4 5 5 நம்பர். இந்த 5த்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு மீன் வந்து 9ன்னு கிடைக்குது. சரியா? ஸோ பாருங்க, 1 2 3 4 5 5x பிளஸ் நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்க. 4 5 கூட்டினா 9, 9ஓட 7 கூட்டினா 16, 16ஓட 9 கூட்டினா 25 ஈக்குவல் டு, இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிப்போமா? I 9 45. 5x ஈக்குவல் டு 45 மைனஸ் 25 பிளஸ் 25 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 25 ஆக போகுது. ஸோ 5x ஈக்குவல் டு 20, 1 5 5 4 5 20. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வருது? 4ன்னு வருது. சரியா? எக்ஸோட மதிப்பு 4ன்னு வருது. நமக்கு கொஸ்டின் என்னமா, லாஸ்ட் 3 அப்சர்வேஷன்ஸ் என்னவா இருக்கும், அதுக்கான மீன் என்ன, அதான் கொஸ்டின். லாஸ்ட் 3 அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது இந்த x plus 5 x plus 7 x plus 9 இதுதான் கடைசி 3 எண்கள். ஸோ எக்ஸோட மதிப்பு நமக்கு 4ன்னு தெரியும். 4ஓட 5 கூட்டினா 4 பிளஸ் 5 இது, அதுக்கப்புறம் 4 பிளஸ் 7, நெக்ஸ்ட் 4 பிளஸ் 9, கரெக்ட் தானே? ஸோ 9 11 13 இந்த 3 நம்பருக்கு மீன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் இங்க பாருங்களேன், இது வித்தியாசம் என்னது? 2 தானே வித்தியாசம். பாருங்களேன், 9ஓட 2 கூட்டினா 11, 11ஓட 2 கூட்டினா 13. ஸோ வித்தியாசம், ஸோ இது பாருங்க, வித்தியாசம் எல்லாமே 2ஆ இருக்கா? அப்போ சென்டர்ல இருக்கிற நம்பர் தாங்க ஆவரேஜா இருக்கும். சரியா? அப்ப 11 தான் ஆன்சர் இல்லையா? வேற வழி இல்லை, ஆட் பண்ணுங்க. 9 11 13 மூணுத்தையும் கூட்டி 3ஆல வகுத்துக்கணும். இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 9ஐயும் 11ஐயும் கூட்டினா 20, 20 11 கூட்டினா 33/3ன்னு வரும். கரெக்ட் தானே? கேன்சல் பண்ணா 11 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. So அடுத்த கொஸ்டின் பாருங்க. If 15 workers can earn 1800 in 10 days, find the earning. So இதுல M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இதுதான் வந்து ஃபார்முலா. சரியா? இந்த எம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பொருட்கள் எதுவா இருந்தாலும் அது எம்மில் தான் வரும். சரியா? ஸோ அதே போல டேஸ் அப்படின்னா டி, ஹெச்னா ஹவர்ஸ், டபிள்யூ தான் ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இங்க 15 ஒர்க்கர்ஸ் எத்தனை நாள்ல? 10 நாள்ல. ஹவர்ஸ் கொடுக்கல, ஸோ அதனால பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. 1800 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அதே போல 5 ஒர்க்கர்ஸ் 8 நாள்ல எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பாங்க, அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, இது இந்த சைடு வருமா? ஸோ 15 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு 5 இன்ட்டு 8. எனக்கு தேவை என்னது? இங்க எக்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா 1800 இன்ட்டு 5 இன்ட்டு 8 வகுத்தல் 15 இன்ட்டு 10. சரியா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஓர் பாஞ்சு இங்கேயும் ஓர் பாஞ்சு. சரியா? சோ 2 5 30 அப்படின்னு வந்துரு போகுது. சோ 12ன்னு வருதா? மல்டிப்ளை பண்ணுங்க. x ஈக்குவல் டு 12 5s are 60, 60 8s are வந்து 480. சோ 480 ரூபாய் வந்து 5 மென்னு வந்து 8 டேஸ்ல சம்பாதிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க, இதுதான் ஃபார்முலா, செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இந்த செயின் ரூல் பிரகாரம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? The greatest number that will divide 146, 248 and 611, leaving remainder 2, 8, 11 respectively. So leaving remainder கழிச்சிங்க.
248 611 லீவிங் ரிமைண்டர் என்னது 2 8 11 ஸோ இதை கழிச்சா 144 240 240 கமா 600 கரெக்ட் தானே ஸோ இந்த 3 நம்பருக்கு கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்கல்ல ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா என்னன்னா HCF கண்டுபிடிக்கணும் 240 600க்கு HCF சரியா ஸோ HCF அப்படின்னும் போது மூணுமே பொதுவா 12ஆம் வாய்ப்பாடில் ஃபர்ஸ்ட் வரும் 12ஆம் வாய்ப்பாடில் போட்டா 12 144 12 20 240 12 5 60 ஒரு 0 மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் வரும் 2 ஆர் 12 2 10 20 2 25 50 இப்ப பாருங்களேன் மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடில் வரும் எதுலுமே வராது ஸோ ஆன்சரு 12 2 24 ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புரியுதா மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடில் வருது அது வரைக்கும் தான் நம்ம சம் போட போறோம் இங்க 6 10 25 மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடிலையும் வராது ஸோ ஆன்சரு 12 2 24 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க In a board examination 75% of the total examiners passed if the number of failures is 625 ரொம்ப முக்கியம் ஃபெயில் ஆனவங்க 625 பேரா 75% பாஸ் அப்படின்னா மீதி இருக்கிறது 25% கரெக்ட் தானே அப்ப 25% தான் வந்து 625 ரூபாய் இங்க ரூபாய் இல்ல 625 பேர் கரெக்ட் தானே 75% பாஸ்பா அப்ப 25% ஃபெயில் சரியா 25% தான் 625 பேர் அவங்க கேக்குறது என்ன தெரியுமா டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் மொத்தம் எத்தனை பேருன்னு கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல 100% எத்தனை பேர் அவ்வளவுதான் கொஸ்டின் 25% 625 தான் 100% என்ன கிராஸ் மல்டிப்ளை அப்படியே பண்ணுங்க 625 இன்ட்டு 100 வகுத்தல் 25 அவ்வளவுதான் சரியா இந்த 25 கீழே வந்துரும் ஒரு 25 4 25 100 ஸோ 625 4ஆல பெருக்குனா 4 5 20 மீதி 2 4 2 8 2 10 மீதி 1 4 6 24 1 25 ஸோ 2500 பேர் மொத்தம் அதில் தான் 75% பாஸ் மீதி 25% ஃபெயிலு அந்த 25% தான் 625 பேர் சரியா அப்போ 2500 பேர் மொத்தம் இருந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க If in a cricket team the average age of 11 players is 22 இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 11 பேரோட ஆவரேஜ் 22 வருஷமா இது அப்படியே பெருக்குங்க 22யும் 11யும் பெருக்குனா 11 2 22 இங்க 2 11 2 22 2 24 சோ மொத்தம் 242 வருஷம்னு வருது சரியா when the age of the team கோச் இஸ் இன்க்ளூடட் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க அந்த டீம்ல இருக்கிற கோச்சோட ஏஜையும் கூட்டிக்கிறாங்க இன்க்ளூடட்னா நான் சேர்த்துக்கிறாங்க ஸோ அப்படி சேர்க்கும் போது the average age increases by 1 அந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதா 22 சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா ஆவரேஜ் இப்போ 23 ஆயிடுச்சான் இன்க்ரீசஸ் பை 1 அதானே ஸோ ஒன்றும் இல்லை இப்போ எத்தனை பேர் இருக்காங்க 11 பிளேயரு பிளஸ் ஒரு கோச் அப்ப 12 பேரா 12 பேரோட ஆவரேஜ் என்னவாகுது ஏற்கனவே 22 இருந்தது இப்போ இன்க்ரீசஸ் பை 1 சோ 1 கூட்டிக்கிறாங்க அப்படின்னும் போது 23 ஆக போகுது இப்போ இதை பெருக்கனா 2 3 6 ஒரு 3 3 2 2 4 ஒரு 2 2 சோ 6 7 2 276 வருது அப்ப நல்லா புரிஞ்சுங்க கோச்சை சேர்த்தா 276 வருஷம் வருது கோச்சை சேர்க்கல அப்படின்னா 242 வருஷம் வருது அப்ப 276 இருந்து 242 கழிச்சா மீதி இருக்கிறது கோச்சோட வயசா இருக்குமா கரெக்ட் தானே அப்ப கோச்சோட வயசு 34 வருஷம் சரிங்களா சோ ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும்
ஓகேவா? கொஸ்டினை புரிஞ்சுக்கணுங்க. when the age of the coach included அப்படின்னா சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம், எக்ஸ்க்ளூடட்னா வெளியே அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்க்ளூட் பண்ணு அப்படின்றாங்களா, அப்போ சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ சேர்த்துக்கிட்டா ஏஜ் வந்து என்ன ஆகுது, ஒன்று கூடுது, ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ ஆவரேஜ் ஏஜ் தான் ஒன்று கூடுது அப்படின்னும் போது 22 இருந்தது இப்போ 23ன்னு ஆயிருக்கு. சரியா? இங்க 11 பேர் இருந்தாங்க, ஒரு கோச்சை சேர்க்கும் போது 12 பேர். இதை மல்டிப்ளை பண்ணா 276 வருது. கோச்சை சேர்த்தனால தான் 276 வருது. கோச்சை சேர்க்காததுக்கு முன்னாடி 242 வந்துச்சு. கரெக்டா? அப்ப சேர்த்தது யாரு? கோச் தானே. இப்போ கோச்சோட ஏஜ் 34. சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The ratio of the area of two triangles. So triangle-க்கான ஃபார்முலா 1/2 B2H2 ஆஃப் BH அப்படின்றது தான் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ இதில் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் ஹைட்டுக்கான ரேஷியோ சொல்லிட்டாங்க. இதில் பாரு ஆஃப் தேவையில்லை. சரியா? ஏன்னா அது வந்து என்னது, கான்ஸ்டன்ட் நம்பராக இருந்தால் வச்சிடலாம். சரியா? அப்போ B எனக்கு தெரியாது, H வந்து எவ்வளோ பாருங்க, 3:2 தான் ஹைட்டை சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு இது H1, இது H2. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து H1, ரெண்டாவது H2. ஸோ H1 வந்து எவ்வளோ இருக்கு, 3 இஸ்து. H2 வந்து என்ன இருக்கு, 2 ஈக்குவல் டு 2:3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க, 3B1 இஸ்து 2B2 ஈக்குவல் டு 2:3. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3B1 divided by 2B2 equal to 2/3 எழுதலாம். டிவைட்ல எழுதிக்கிறேன், அப்புறம் ஈஸியா இருக்கும். சரியா? எனக்கு தேவை யாரு, B1/B2 தான் தேவை. ஸோ அப்போ இந்த 2 இந்த சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகுமா? இப்போ பாருங்க, B1/B2 equal to இந்த 2 இந்த சைடு எடுத்து வரும்போது பெருக்கல் ஆகும், இந்த 3 இந்த சைடு வரும்போது வகுத்தல் ஆகும். ஸோ 2 பெருக்குனா 4, 3 பெருக்குனா 9. ஸோ B1 இஸ்து B2 equal to 4:9. ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? இது எங்கிருந்து சார் வந்துச்சுன்னு கேட்காதீங்க, அதுதான் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3ன்னு. அதை வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாடல் நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஐடியா தெரிஞ்சுங்க, x plus y plus xy by 100 இதுதான் இந்த மாடலுக்கான ஷார்ட்கட். if the radius of the circle is increase இல்ல டிகிரிஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ டிகிரிஸ் by 10%. சரியா? 10% வந்து ஒரு வட்டத்தின் ஆரம் குறைகிறது அப்படின்னா அதன் ஏரியா, அதாவது பரப்பளவுல என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஒண்ணும் இல்லைங்க, 10% குறையுது பாத்தியா, டிகிரிஸ் கொடுத்துருக்காங்களா, சோ டிகிரிஸ் அப்படின்னா -10 போட்டுங்க. எக்ஸும் -10, ஒய்யும் -10. ஏன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க, 2% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், x1 y1 வச்சுக்கலாம். ஆனா அது வட்டத்துக்கு வராது, சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் ஒரே பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. செவ்வகம் ரெக்டாங்கிள் இருக்கு பாத்தீங்களா, ரெக்டாங்கிள் 2% வரும். ஓகேவா? சோ -10 -10 போட்டாச்சு, பிளஸ் எக்ஸும் -10 ஒய்யும் -10 by 100. 2 0க்கு 2 0 கேன்சலா, இதை கூட்டினா -20. இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 1 பெருக்குனா 1 தான்பா, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ என்ன வரும், -19 வரும். அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 19% டிகிரிஸை குறிக்குது. சோ மைனஸ் வந்தா என்ன அர்த்தம், டிகிரிஸ் குறையுதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப 19% அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மீன் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. இதுவும் ஈஸியான क्वेश्चन. மீன் ப்ரொபோர்ஷன் கொடுத்தா 36க்கு தனியா ரூட், 121க்கு தனியா ரூட். சரியா? 36க்கு ரூட் எடுத்தா 6, 121க்கு ரூட் எடுத்தா 11. 6யும் 11யும் பெருக்குனா 66 ஆன்சர். அவ்வளவுதான். இதெல்லாம் ஈஸியான क्वेश्चन. சரியா? தனித்தனியா ரூட் எடுத்துங்க. சப்போஸ் இப்படி क्वेश्चन வரும், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. இப்படி கூட வேணாம், நான் கொஸ்டினேவே சொல்றேனே, the mean proportional of 2, 32
2,32க்கு மீன் ப்ரொபோஷனல் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? 36க்கும் 121க்கும் ரூட் எடுத்தா ஆன்சரு. ஞாபகம் வச்சுங்க, மீன் ப்ரொபோஷனல் கேட்டா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, the present age of A and B, A and B are in the ratio 15:8. so 15x divided by 8x. சரியா? சோ இப்படி எழுதிற. ஆஃப்டர் 8 years அப்படின்னா 8 கூட்டிக்கிற. இதே பிஃபோர்னு சொல்லியிருந்தா 8 கழிச்சுக்கிற. ஓகேவா? அவ்வளவுதான். the ages will be in the ratio 17/10. ஓகேவா? what will be the ages of A and B after 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். பாருங்க, 15x 8x இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஆஃப்டர் 8 years அப்படின்றனால 8 கூட்டிக்கிறோம். பிஃபோர்னு சொல்லியிருந்தா 8 கழிச்சிருப்போம். 17/10ன்றது இந்த ரேஷியோ. சரியா? சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 5 இருக்குன்னா 150x பிளஸ் 8 10 80. 17 8 அப்படின்னும் போது 85 102 119 136. சரியா? 136x பிளஸ் இதையும் 136 வரப்போகுது. சரியா? சோ எக்ஸ்ல ஒரு சைடு எடுத்துங்க. 150x மைனஸ் 136x ஈக்குவல் டு இந்த 80 அந்த சைடு போனா 136 மைனஸ் 80. சரியா? சோ 14x ஈக்குவல் டு 56. x ஈக்குவல் டு என்ன வரும்? 4ன்னு வரும். ஒரு 14 14 4 14 56. சரியா? x ஓட வேல்யூ 4. ஓகேவா? x ஓட பங்கு வந்து என்னது? 4. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஊத்துற ரேஷியோ, ஒரிஜினல் ரேஷியோ என்னன்னு கேட்டீங்கன்னா 5:8. சரியா? சோ அதாவது 5 பங்கு 5 × 4ன்னு போட்டா 60ன்னு வரும். கரெக்ட் தானே? அதே மாதிரி 8 பங்குனா 8 4 32ன்னு வரும். புரியுதா? 5 × 8 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பங்கு வந்து 4னா 5 பங்கு 60, ஒரு பங்கு 4னா 8 பங்கு 32. சோ இதுதான் ரேஷியோ 60:32. ஆனா கொஸ்டின் முடியல. ஏவோட ஆன்சரும் பியோட ஆன்சரும் 10 வருஷம் கூட்டிக்கிற ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்றாங்க. ஆஃப்டர்னா நான் என்ன சொன்னேன்? கூட்டிக்க சொன்னேன், ஆட் பண்ண சொன்னேன். சோ 10 வருஷத்தை கூட்டினா என்ன வரும்? 70 என்ன ஆகுமா? 60 வந்து 70 ஆகும், 32 வந்து 42 ஆகும். ரெண்டு பேருக்கு தானே கூட்டணும். ஏக்கு 10 வயசு எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா பிக்கும் 10 வயசு எக்ஸ்ட்ரா ஆகும். சரியா? சோ ரெண்டு பேரையும் கூட்டினா இப்ப பாருங்க, பொதுவா ரெண்டுமே எந்த வாய்ப்பால வரும்? 7ஆம் வாய்ப்பால வச்சா இது 10 முறை, 7ஆம் வாய்ப்பால இது 6 முறை. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பால கேன்சல் ஆகும்ல. 2 5 10 2 6. சோ 5:3 ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். புரியுதா? சோ ஷார்ட்கட் தான், ஐடியா புரிஞ்சிக்கிட்டா ஈஸியா இருக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the number 6 8 11 12 2x minus 8 2x plus 10 35 41 42 50 are written in ascending order. சோ பிரச்சனை இல்ல, அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துட்டாங்க. சரியா? சோ இந்த क्वेश्चनல மீடியன் வந்து 25ஆம்பா. 1 2 3 4 இந்த 4 நம்பருக்கு இந்த சைடு 4 நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு. சோ சென்டர்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்தா எனக்கு என்ன கிடைக்குதா? மீடியன் 25 கிடைக்குதாம். புரியுதா? மீடியன்னா ஒண்ணும் இல்ல, சென்டர்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுத்தா எனக்கு 25 கிடைக்குதாம். சோ மீடியன் 25 அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு மீன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ பாருங்க, 2x இது ஒரு 2x, அப்ப 4x. 10ல 8 கழிச்சா 2 ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 50ன்னு ஆகுமா? அப்ப 4x ஈக்குவல் டு 50 மைனஸ் 2. 4x ஈக்குவல் டு 48. ஒரு நாள் 4 12 நாள் 48. சோ x ஓட மதிப்பு வந்து என்னது? 12. x ஓட மதிப்பு 12. சோ நம்பர் எழுதிங்க. 6 8 11 12. இங்க 12 தானே வந்திருக்கு. சோ இங்க பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? 12ன்னு போடுறேன். 2 12 24. 24ல 8 கழிச்சா என்ன வரும்? 16 பிளஸ்
இங்க 12 தானே வந்திருக்கு எக்ஸுக்கு பதிலா. ஸோ 12 பார்த்தீங்கன்னா 2 12 24 24 10 கூட்டினா 34 பிளஸ் 35 பிளஸ் 41 பிளஸ் 42 பிளஸ் 50 இதை கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணா ஆன்சர். சரியா? ஸோ 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 நம்பர்ன்றதால 10ஆல வகுத்துக்கிறேன். ஓகேவா? இதை கூட்டுவோமா? 6 8 கூட்டினா 14, 14 11 கூட்டினா 25, 25 12 கூட்டினா 37, 37 ஒரு 16 கூட்டுற அப்படின்னா 63. சரியா? ஸோ 63. அதுக்கப்புறம் ஒரு 34, ஒரு 35, 41, 42, 50. ஸோ 2 1 3, 3 5 கூட்டினா 8, 8 4 12, 15. சரியா? ஸோ இங்க பாருங்களேன், 5ல முடியுதா? 10ஆம் வகுப்பு வகுக்க போறீங்க. ஸோ அப்போ 25.5 தான் ஆன்சரா இருக்கும். சரியா? ஏன்னா இங்க 5ல முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஷார்ட் கட், சம்மு போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க எல்லாம் 7 7 3 10, 10 3 கூட்டினா 13, 13 4 17, 17 4 21. சரியா? 21 4 கூட்டினா 25. சரியா? ஸோ அப்ப 255 பை இந்த 10ன்னு போடுறீங்க. ஸோ 25.5 ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? 25.5 ஆன்சரு. ஸோ ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த சம் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஃபைண்ட் த லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர். லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர் இங்க இருக்கிறதுல எது எது ஸ்கொயர் நம்பர்? 6 36 இது ஒரு ஸ்கொயர் நம்பர். கரெக்டா? 12 12 144. அப்ப இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்ப இதுவும் ஸ்கொயர் நம்பர் இல்லல்ல, அப்ப ஆன்சரா வராது. சரியா? சோ நெக்ஸ்ட் 4 8 2 6 12 இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 2 2 4 2 4 8 1 2 2 3 2 6 6 2 12. ரெண்டாவது பல்ல ஒரு முறை 2 முறை 1 3 3. ஸோ மறுபடியும் ரெண்டாவது பல்ல போட்டீங்கன்னா 1 1 1 இந்த 3 3 அப்படியே வந்துடும். மூணாவது பல்ல போட்டீங்கன்னா எல்லாமே 1 1 1 வந்துடும். ஸோ எல்சிஎம் தெரியும் அப்படின்றனால ஸ்பீடா போடுறேன், வேற ஒன்றும் இல்லை. 2 2 4 4 2 8 8 3 24 வருது. சரிங்களா? 24 தான் எல்சிஎமா சார்? 4 பாருங்க கிடைச்சிருக்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 24. ஆனா இங்க ஆப்ஷன்ல 24 இருக்கு. அது வந்து ஸ்கொயர் நம்பரா? அது ஸ்கொயர் நம்பர் இல்லல்ல. அப்ப இது இல்லைங்க ஆன்சரு. எல்சிஎம் கண்டுபிடிச்சா மட்டும் வர்றது ஆன்சர் இல்லை. ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னு. ஸோ அப்ப 24 ஆன்சர் இல்லை. ஒன்னு 24 இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 இருக்கும். 24 மடங்குகளா இருக்கும். 24 6ஆல பெருக்கி பாருங்க. 6 நாள் 24 மீதி 2 6 2 12 2 14. ஸோ 144 24 வாய்ப்பாடுல வருது. அப்ப 144 தான் ஆன்சர். சார் 36 ஸ்கொயர் நம்பர் தான், ஆனா 24 வாய்ப்பாடுல 36 வராது. சரியா? ஸோ அதனால அது ஆன்சர் இல்லை. 24 வாய்ப்பாடுல எந்த நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். அது ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும். 144 ஸ்கொயர் நம்பர் தானே, 12 வாய்ப்பாடுல வரும்ல. சரியா? ஸோ ஆன்சரு 144. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A metallic sphere of radius 4 cm is melted and the cast into small spherical balls. So ரொம்ப ஈஸிங்க இது. Metallic sphere 4/3 pi r cube divided by 4/3 pi r cube. அவ்வளவுதான் ஃபார்முலா. சரியா? 4/3 க்கு 4/3 pi கேன்சல். ஸோ மேலே என்ன இருக்குன்னா r cube, கீழையும் r cube தான். சரியா? மேலே வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தியா, அந்த நம்பரை போடணும். கீழே வந்து டயாமீட்டர் 0.4 சென்டிமீட்டர், இது சின்னது. அந்த அளவுல இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் பாலை தான் நாங்க என்ன பண்றோம், சின்னதா ஹீச் பால்ஸ் சின்ன சின்ன பாலா தயாரிக்கிறோம். சரியா? ஒரு பெரிய பாலை என்ன பண்றோம், சின்ன சின்ன துண்டா ரெடி பண்றோம்.
ஸோ அப்படி ரெடி பண்ணும்போது டயாமீட்டரே 0.4 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் என்ன இருக்கும் 0.2 தானே இருக்கும். அதுல பாதி விட்டம் வந்து 0.4னா அதுல பாதி தான் ஆரம். சரியா? ஸோ அப்ப மேல 4 × 4 × 4ன்னு வந்துடும் ஆர் கியூப் அப்படின்னும் போது கீழே 0.2 × 0.2 × 0.2. ஸோ இது ஒரு முறை, இது 20 முறை. இங்கேயும் இது ஒரு முறை, இது 20 முறை, இது ஒரு முறை, இது 20 முறை. ஸோ மல்டிப்ளை பண்ணா 2 2 4 4 2 8 8000 பாலை உருவாக்கலாம். சரியா? ஸோ ஐடியா தெரிஞ்சுங்க. 0.2 10 முறை பெருக்குனா 2, அப்ப 20 முறை பெருக்குனா 4 வந்துரும்ல, அதான் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ 20 3 முறை பெருக்குனீங்க அப்படின்னா 8000 பாலை உருவாக்கலாம். சரியா? ஸோ 8000 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average of first 10 prime number, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? நான் வேணா நம்பர் எழுதிடுறேன். ஆவரேஜுக்கு பிரைம் நம்பர் தான் என்னப்பா, 1ஆலையும் 10ஆலையும் மட்டும் டிவைட் ஆகிற நம்பர் தான் பிரைம் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். 5 வந்து 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் வரும், வேற எதுலையுமே வராது. கரெக்ட் தானே? ஸோ அந்த மாதிரி நம்பர் 2 3 5 7 11 13 17 19 23 29 இதுதான் அந்த 10 நம்பர். ஃபர்ஸ்ட் 10 நம்பர் தானே கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 10 நம்பர் இதுதான். இதுக்கு ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஆவரேஜ்னா என்ன பண்ணணும், இந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? 10 ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதெல்லாம் ஈஸியானதுப்பா. 51 divided by 13 into 15 போட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம். சரியா? அது பிரகாரம் ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ டிவிஷன் போது 3ஆம் வாய்ப்பாடுல 51 எப்போ வரும், 51/3 பெருக்கல் 5 இது. சரியா? 1 3 3 17 3 51. ஸோ 17ஐயும் 5ஐயும் பெருக்குனா ஆன்சர் பாருங்க. 5 105 மீதி 10, 1 5 5 5ஓட 10 கூட்டினா 255. ஸோ 255 ஆன்சர். ஓகேவா? ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் பெருக்கல் மல்டிப்ளிகேஷன். ஸோ அது பிரகாரம் போட்டீங்கன்னா ஆன்சர் 255 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A girl takes 30 seconds to cover a distance 300 meters. ஒரு ஸ்கூட்டில ஒரு பெண் என்பவள் என்ன செய்யறாங்க, 300 மீட்டர் தூரத்தை 30 செகண்ட்ல கடக்குறாங்க. அத நீங்க வந்து km/h மாத்துங்க அப்படின்றாங்க. பாருங்க, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் ஃபார்முலா. சரியா? சோ டிஸ்டன்ஸ் 300 மீட்டர், டைம் வந்து 30 செகண்ட். சோ இதை கேன்சல் பண்ணா இது ஒரு முறை, இது 10 முறை. சோ 10 மீட்டர்/செகண்ட். சரியா? ஸ்பீட் வந்து 10 மீட்டர்/செகண்ட். இதுதான் ஆன்சர். ஆனா km/h மாத்த சொல்றாங்க. சோ 10 மீட்டர்/செகண்ட km/h மாத்தணும் அப்படின்னா 10 × 18/5 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 18/5 மல்டிப்ளை பண்ணா km/h மாறிடும். சோ 4 5 5 2 5 10. சரியா? 2யும் 18யும் இருக்குன்னா 36 km/h அப்படின்றது தான் ஆன்சர். சோ ஐடியா புரிஞ்சுங்க. மீட்டர்/செகண்ட km/h மாத்தணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும் அந்த 10. 4 5 5 2 5 10. சோ 2யும் 18யும் இருக்குன்னா 36 km/h அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If two numbers are in the ratio 7:9, so 7 பங்கு 9 பங்குல இருக்கு. ஒன்னொன்னுல இருந்தும் 20 கழிக்கிறாங்க. டிமினிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்மியாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ கழிச்சுக்கிறேன், கம்மியாகுதுன்றதால எவ்வளவு வேல்யூ வருதா, 3/5 ரேஷியோ வருதா. புரியுதுங்களா? டிமினிஷிங் சொன்னனால 20 கழிச்சுக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 35 35x ஈக்குவல் டு 100. 9 27x 20 60. இத இந்த சைடு கொண்டு வந்தா 8x ஈக்குவல் டு இந்த 100 அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆகுமா, அப்ப 60 + 100ன்னு வந்துரும்.
ஸோ 8x ஈக்குவல் டு 40, x ஈக்குவல் டு என்ன வரும் 5ன்னு வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 5, அதாவது ஒரு பங்குக்கான மதிப்பு 5. அப்போ இங்க குத்துருக்க ரேஷியோ என்னது 7:9. 7 பங்கு அப்போ என்னவா இருக்கும் 7 5 35ன்னு இருக்கும். 9 பங்கு அப்போ என்னவா இருக்கும் 9 5 45ன்னு இருக்கும். கரெக்ட் தானே? The difference between the original number. So ஒரு நம்பர் 35, இன்னொரு நம்பர் 45. இதுக்கான வித்தியாசம் என்ன 10. ஸோ 45ல 35 கழிச்சா 10ன்றது தான் வித்தியாசம். ஓகேவா? வித்தியாசம் வந்து 10. ஸோ ஐடியா தெரிஞ்சுங்க. டிமினிஷிங் அப்படின்னா வந்து கழிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு பங்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு பங்கு 5னா 7 பங்கு 35, 9 பங்கு 45. கழிச்சிங்கன்னா 10ன்றது தான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mean of 22 observations is 35. So first இதை மல்டிப்ளை பண்ணுமா 35யும் 22யும் பெருக்குனா 2 35 70, 2 35 70. ஸோ 770 அப்படின்றது தான் டோட்டல். சரியா? இதுல 16 24 சேர்க்க சொன்னா 31 42 சேர்த்துடுறாங்க. சரியா? ஸோ 770 கூட 2 நம்பர் பா, ஏதோ ஒரு 2 நம்பர் 16யும் 24யும் சேர்க்க சொன்னா 31யும் 42யும் சேர்த்துறாங்க. மார்க் போடுறாங்கன்னு வச்சுங்க, 16 மார்க் போட்டு சொன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க 31 மார்க் போட்டுறாங்க. 24 மார்க் போட்டு சொன்னா 42 மார்க் போடுறாங்க. இதனால என்ன ஆகுது ஆவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை தப்பாக்கிட்டு கரெக்டான ஆவரேஜை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எது தேவை 16 24 தான் எனக்கு தேவை. சரியா? அதை நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு தேவையில்ல 31 42 தேவையில்லை. ஸோ 31யும் 42யும் கழிச்சுக்கிறேன். டிவைடட் பை இப்பையும் அதே 22 அப்சர்வேஷன்ஸ் தான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் சேஞ்ச் ஆகலை, அதில் இருக்கிற மதிப்பு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ 770 ப்ளஸ் 40 மைனஸ் இது என்ன ஆகும், இதை கூட்டினா 40, இது 73ன்னு வரும். டிவைட் பை 22. ஸோ 770 மைனஸ் இதை கழிச்சா என்னமா வரும் 33 பை 22. சரியா? ஸோ புரியுது இல்ல? 73ல 40 கழிச்சா 33 தானே. ஸோ அந்த 33 கழிச்சுக்கிறேன். சரியா? 770 இருந்து 33 கழிச்சா 7, 6ல 3 போனா 3, 737. 737 டிவைட் பை 22ன்னு வருதா? சரியா? ஸோ டிவைட் பண்ணுவோமா? 737 22ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா 3 முறை 66. சரியா? மீதி 4 3 7 75 வரும். அதே போல 3 முறை 66, மீதி 11ன்னு வரும். 33 சம்திங் இது இருக்கு பாருங்க. 33 ஆன்சர் வந்திருக்கா? 33ல இருக்கிற ஒரே ஆன்சர் இதுதான். ஸோ 33.54 தான் ஆன்சர். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. எதை தேவையோ எதை சேர்க்கணுமோ அங்கே பிளஸ் பண்ணிக்கணும், எது தேவையில்லையோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். அதே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 22 தான். சரியா? ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சரு 33.54 ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The perimeter of a right triangle. So right triangle அப்படினாலே இதுதான் பிதாகரஸ் தியரம் தான். இதுல ஹைபாட்னஸ் வந்து 13. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹைபாட்னஸ் 13 அப்படின்னாலே மீதி 2 சைடு என்ன தெரியுமா இருக்கும்? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுதலுக்கு சமம். The sum of the squares. சரியா? பாருங்க, the hypotenuse square equal to sum of the square of the other 2 sides. So இங்க 12 ஸ்கொயர் இருக்கும், இங்க 5 ஸ்கொயர் இருக்கும். வேணா பார்க்கலாமா? 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். வேணா 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, இதை கூட்டினா 13 ஸ்கொயர் ஆகிய 169 வந்துடும். பாருங்களேன், கரெக்டா வருது இல்ல? ஸோ அப்போ இந்த 2 வேல்யூ என்னது? 12 1 5 1. அதே போல அவங்க பெரிமீட்டர் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 30ன்னு கொடுத்துருக்காங்க. இதை 3த்தையும் கூட்டி பாருங்க. 12 13 5 3த்தையும் கூட்டி பாருங்க, 30ன்னு வந்துடும். பெரிமீட்டர் தான் சுற்றளவு தானே, சுத்தி இருக்கிறத கூட்டி பாருங்க, 30ன்னு வந்துருச்சு. இப்போ கேட்கறது என்னது? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ ஆஃப் பிஹெச் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் 5, உயரம் வந்து 12, உயரம் வந்து 12, அடிப்பக்கம் 5.
ஓர் 2 2 ஆர் 2 12. ஸோ 5 6 இருக்குன்னா 30 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சர். 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த அளவு நீங்க தான் ஷார்ட்கட்டா யோசிக்கணும். இது கொஷின்ல கொடுக்கல. 13னா அதுக்கு 12 5 தான் வந்து என்னவா இருக்கும்? அடிப்பக்கம் உயரமா இருக்கும், அதாவது பேஸ் ஹைட்டா இருக்கும். ஏன்னா 12 ஸ்கொயரையும் 5 ஸ்கொயரையும் கூட்டினா 13 ஸ்கொயர், பிதாகரஸ் தியரம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம தம் போடுறோம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் ப்ரொபோஷனல். இது ஈஸியான கொஸ்டினுங்க. தேர்ட் ப்ரொபோஷனல் கேட்டா ரெண்டாவது நம்பர் இருக்கு பாத்தியா, அதை மேல 2 முறை பெருக்கிங்க, ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்துங்க. ரெண்டாவது நம்பரை மேல 2 முறை பெருக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்துறீங்க. மூணாம் வாய்ப்பால 3 முறை, மூணாம் வாய்ப்பால 5 முறை. ஓர் 3 3 ஐ 3 5. ஸோ 5 5 பெருக்குனா 25 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரெண்டாவது நம்பரை 2 முறை மேல பெருக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரால வகுத்து அப்படின்னா தேர்ட் ப்ரொபோஷனல் ஓவர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? the smallest perfect square. ஏற்கனவே ஸ்கொயரை பத்தி ஒரு சம் பார்த்தோம். பரவாயில்ல, இங்க பாருங்க, 6க்கும் 12க்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரெண்டாவது வாய்ப்பால 3 முறை, ரெண்டாவது வாய்ப்பால இது 6 முறை, ரெண்டாவது வாய்ப்பால 3 வராது, ரெண்டாவது வாய்ப்பால இது 3 முறை, மூணாவது வாய்ப்பால 1,1 வருதா? ஸோ 2 2 4 4 12. ஸோ 12ஆம் வாய்ப்பால வர ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சரியா? 12ஆம் வாய்ப்பால 108 வரும், ஆனா அது ஸ்கொயர் நம்பர் இல்லை, அதனால இது ஆன்சர் இல்லை. கரெக்டா? 12ஆம் வாய்ப்பால 36 வரும்ல, அப்போ 36 தான் ஆன்சர். ஓகேவா? 12ஆம் வாய்ப்பால 36 வரும். 36 ஏற்கனவே 6 × 6 ஸ்கொயர் நம்பர் தானே, 6 ஸ்கொயர் தானே 36. அவங்க கேட்கறது பாருங்க, ஸ்மாலஸ்ட் 144ம் 12ஆம் வாய்ப்பால வரும். சரிங்களா? 144 12ஆம் வாய்ப்பால வரும், ஆனா 144 விட 36 தானே சின்ன நம்பரு, அதுவே வருது இல்ல. சரியா? சோ அப்ப 36 தான் ஆன்சர். சரியா? 196 14 × 14 இதுக்கான ஸ்கொயர் நம்பர் தான், ஆனா 196 வந்து 12ஆம் வாய்ப்பால வருதா? வராது. சரியா? 12ஆம் வாய்ப்பால வராது. சோ அப்ப இது இல்ல ஆன்சர். இந்த ரெண்டே ஆப்ஷன் தாங்க. இந்த 2 ஆப்ஷன்ல அவங்க கேட்கறது என்னது? ஸ்மாலஸ்ட்னு கேட்கறதுனால 36 தான் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம 20 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டினா மேக்ஸ்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.